بسم الله الرحمن الرحيم. பக்கத்தில் ஃபோன் இருக்குது, நாங்கள் ஃபோன் என்ன செய்வோம், கையில் எடுத்து பார்ப்போம். ஃபோன் பக்கத்தில் இல்லையா, நாங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் ஃபோன் இல்லாத நேரத்தில் நாங்கள் எதுவுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபோனை தேடுவோம். அது ஒரு சாதாரண பழக்கமாக சொல்கிறாங்க. பட் இல்லை, இருந்தாலும் ஃபோன் கிட்ட இல்லை, ஃபோன் உங்களுக்கு அருகாமையில் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் ஃபோன் என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். சாப்பாடு கொஞ்சம் இருக்குது கை முன்னுக்கு, அந்த சாப்பாடு கண்ணுக்கு தெரிகிறபடியால், அது கிட்ட இருக்கிறபடியால் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ பல விஷயங்கள் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எங்களுடைய கவனத்தை ஈர்க்குது. அந்த கவனத்தை ஈர்க்கிற அந்த எல்லா காரியங்களும் எங்களை சூழ இருக்கும் பொழுது அது எங்களுக்குள்ளே என்ன செய்யும், ஒரு தூண்டல் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எப்படி இந்த ஃபோன் எங்களை என்ன வா என்ன தொடு என்று சொல்லுதோ, ரைட், என்ன கையில் எடுத்து பாரு என்று சொல்லுதோ, இதே மாதிரி அந்த சாப்பாடு எப்படி என்ன சாப்பிட்டு பாரு என்று சொல்லுதோ, இதே மாதிரி எங்களை சூழ எல்லா விஷயங்களும் எங்களுடைய கவனங்களை என்ன செய்யும், ஈர்த்து கொண்டு இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நாங்கள் தூண்டல்களால் இயங்கக்கூடிய மனிதர்கள். எங்களை நிறைய காரியங்கள் தூண்டி கொண்டு இருக்குது. ஸோ இந்த தூண்டல்களுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். எங்களை சூழ உள்ள அந்த அவ்வளோ தூண்டல்களுக்கும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த தூண்டல்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம், டொப்பமைன் என்று சொல்கிற அந்த சந்தோஷம் அதுக்குள்ளே இருக்குது. ஆகவே அந்த தூண்டலை நாங்கள் செய்யணும், அந்த தூண்டப்படுகின்ற விஷயத்தை செய்து பார்க்கணும், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை நாடி நாங்கள் என்ன அந்த காரியங்களை செய்கிறோம். ஆகவே தூண்டல்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை விஷயங்கள் உங்களுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதர் 2 கையிலையும் 2 வாளிகளை சுமந்து கொண்டு என்ன செய்கிறார், அவருடைய வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரார். வழக்கமாக அந்த வாளிகள், ஒவ்வொரு கையிலையும் இருக்கக்கூடிய வாளிகள் ஒரே மாதிரியான வாளிகளாக இருந்தது. ஒரு நாள் அந்த ஒரு வாளி அந்த வாளியை பார்த்து அந்த வாளியே கவலைப்படுது, நான் ஒரு ஓட்டையான வாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படுது. அப்போ அந்த 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 சம்பாசனையில் அந்த வாளியை கொண்டு போகக்கூடிய அந்த விவசாயி கேட்குறார், ஏன் நீ கவலையாக இருக்கிறாய்? இல்லை நான் இந்த உடைஞ்ச வாளியாக இருக்கிறேனே, நான் கவலைப்படுறேன்னு சொல்லி அந்த வாளி அந்த கவலையை சொல்லுது. அந்த விவசாயி சொல்கிறார், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நடந்து வந்த அந்த பாதையை பார், நான் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது உன்னுடைய அந்த உடைந்த பகுதியிலிருந்து லேசாக நீர் சொட்டு சொட்டாக வடிஞ்சு கொண்டிருக்கும். அந்த வடிஞ்ச நீர் என்ன செய்து ஒவ்வொரு நாளுமே அந்த அழகான பூமரங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு தான் நீ வரும்பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது, நான் உன்னை சுமந்து கொண்டு வரும் பொழுது நீ அந்த ஒவ்வொரு நடையிலேயும் அந்த பூமரங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு தான் வந்தாய். இன்றைக்கு அந்த பூமரங்கள் அழகாக இருக்குது. இந்த ஒரு கதையில் அடுத்த பக்கம், இந்த ஒரு கதையை நீங்கள் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழகான அந்த பூமரங்கள் என்று சொல்லி நினச்சி எத்தனை விஷயங்கள் எங்களை கவனத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். அது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நாள் சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும். காரணம், நிறைய நீங்கள் நண்பர்களோட காய்ச்சி இருந்திருப்பீங்க, நிறைய கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, கையில் மொபைல் ஃபோன் இருந்து நிறையவே என்ன செஞ்சுருப்பீங்க, யூடியூப் பார்த்துருப்பீங்க, அது பார்த்துருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாம் செஞ்சுருப்போம். பட் இருந்தாலும் அந்த நாள் அழகான நாளாக தெரிஞ்சாலும் கூட அந்த நாளில் நிறைய நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கிறோம். எங்களை சூழ உள்ள எல்லா தூண்டல்களும் எங்களுடைய அந்த மொத்த கவனத்தையும் எடுத்திருக்குது. ரமதான் மாதத்தில் சாப்பாடு முன்னுக்கு இருக்குது, அந்த சாப்பாடு எங்களுக்கு சொல்லுது, நீ என்ன சாப்பிடுன்னு சொல்லுது. நாங்கள் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது, இல்லை நான் ஃபோனை தொட மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த தூண்டல்கள் எல்லாம் தாண்டி ஒரு மன உறுதியோடு இருக்கிறோம். இந்த மன உறுதி எங்களில் அந்த சூழ இருக்கிற எல்லா தூண்டுகளையும் தாண்டி ஒரு நோக்கத்தை, ஒரு இலக்க மையமாக கொண்ட மன உறுதியாக இருக்குது. இதே மன உறுதி எங்களுடைய வாழ்க்கையில் வருமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதே மன உறுதி வந்து எங்களுடைய அந்த கவன குவிப்பை நாங்கள் சரியாக செய்வோமாக இருந்தால் எத்தனை தூண்டல்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நாங்கள் ஒரு மன உறுதியோடு இருப்போம். இதுக்கு சொல்கிறது கியூ கண்ட்ரோல்னு சொல்லி, எந்த தூண்டல் தான் வரட்டும், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஆகவே இந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால், எத்தனை தான் தூண்டல் இருக்கட்டும், இல்லை நான் நோம்பாளியாக இருக்கிறேன்,
என்று சொல்கிற அந்த எண்ணம் 30 நாள்லையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நாங்கள் ஒரு விஷயம். இதே விஷயத்தை நாங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் பிரமாண்டமான மாற்றங்கள் ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயம் பிரமாண்டமான விளைவுகள் ஏற்படுத்தும். எங்களுடைய மொத்த கவனம் எங்களுடைய முக்கியமான காரியங்களை மட்டும்தான் இருக்கும்.